ஆடுகோ பாடுகோ அரற்றுகோ என்று சொன்னார். எனக்கு ராகம் தெரியாதுப்பா, பரவாயில்ல. உங்களை மாதிரி முடியாது. முடியுமா? சிரமம். அதுக்கு ஞான சம்பந்தர் கிருபை வேணும், பெருமானுடைய கருணை வேண்டும். ஆனாயருடைய திருவருள் இருந்தால் நீங்க பாட ஆரம்பிச்சிடலாம். இன்னையிலிருந்து பாட ஆரம்பிச்சிருவீங்க, நாளையிலிருந்து எல்லா வீட்டிலும் பாட ஆரம்பிச்சிருவீங்க. மெய்யன்பர் மனத்தண்டின் விளைந்த இசை குழலோசை. அவர் தினந்தோறும் அப்படியே எல்லா பசுக்களையும் அணைச்சு கொண்டு அப்படியே போனாராம். அங்க ஒரு அழகான கொன்றை மரம், கார்காலம். இன்னைக்கெல்லாம் காலங்கள் மாறி போச்சு. அவர் காலத்துல மழை, ஏன் நம்ம காலத்திலேயே அப்ப எல்லாம் தொடர்ந்து 10 நாள் மழை வந்த காலம்லாம் உண்டு. இன்னைக்கு 3 நாளுக்கு மேல மழை வரல. கர்ப்ப ஓட்ட நிவர்த்தின்னு பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் வானத்தை பார்ப்பாங்க. அன்னைக்கு மழை வந்ததுன்னா இந்த வருஷம் மழை வராது, கர்ப்பம் கலைஞ்சு போச்சு, கர்ப்ப ஓட்ட நிவர்த்தின்னு காலண்டரில் போட்டிருக்கும். இப்போ என்னாச்சு, இந்த மழை காலத்தில் கார்காலத்தில் எங்கே பார்த்தாலும் மேகக்கூட்டங்கள், சூரிய ஒளியே இல்லை, ஊரெல்லாம் ஒரே குளிர்ச்சி, பசுக்கள் எல்லாம் அப்படியே குளிர்ல நடுங்கி, எல்லா பிராணிகளும் ஒதுங்கி, காலை வேளையில் அப்படியே புல்லாங்குழலை சொருவிக்கொண்டு சுவாமியை வணங்கிவிட்டு அப்படியே அந்த பசுக்களை எல்லாம் அணைத்து கொண்டு, பசுக்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டு, அப்படியே மெல்ல மெல்ல தடவி கொண்டு, இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு பசுவை கொள்ளுகிறார்கள். அன்னைக்கெல்லாம் பசுவுக்காகவே தன்னுடைய உடம்பை தியாகம் செய்தவர் திருமூல தேவநாயனார். ஒரு பசுவிற்காக தன்னுடைய உடம்பை, யோகி உடம்பை, மூலன் உடம்பில் சென்று செலுத்தியவர். ஏன்? பசு அழுகுதேன்னு பாவம். அப்படி தர்மத்தின் வழியிலே வாழ்ந்தவர்கள் நம்முடைய பெருமக்கள். இன்னைக்கு பசுமாடை யார் காப்பாற்றுறாங்க? பசுமாடு இல்லைன்னா திருநீர் ஏது, பஞ்சகவியம் ஏது, பால் ஏது, தயிர் ஏது, நெய் ஏது? இதை பற்றி பேசினாலே வேற மாதிரி போயிடும். பசுவை பற்றி பேசினாலே பிரச்சனை. பசுவை கொஞ்சமாவது காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. அந்த பசுவை எல்லாம் அழைச்சு கொண்டு போனார். பசுவெல்லாம் மேய ஆரம்பிச்சது. அங்கு ஒரு அழகான கொன்றை மரம் ஒன்று இருந்தது. கொன்றை மரம் மே மாதங்கள்ல, சித்திரை மாதங்கள்ல தான் பூக்கும். பொன் வைக்கிற இடத்துல கொன்றை மலர் வையின்னு இன்னமும் கேரளாவில் எல்லாம் கொன்றை மலர்களை பொண்ணுக்கு நிகராக வைப்பார்கள். திருவாசகத்தில் நிறைய இடங்கள்ல கொன்றை சடையான் குணம் பரவின்னு வரும். அந்த கொன்றை மலர் மரம் ஒன்று இருந்தது. இவருக்கு சிவலிங்கம் கிடையாது, கோயில் கிடையாது. அந்த கொன்றை மரத்தை பார்த்தார், பெருமானாகவே எண்ணினார். அந்த சடையெல்லாம் பார்த்தார். ஆகா, என்னுடைய பெருமானுக்கு இதே மாதிரிதான சடை இருக்கும், அவன் இப்படித்தானே இருப்பான் என்று எண்ணி அந்த கொன்றை மரத்தை பார்த்து கொண்டு அதன் அருகிலே நின்று தன்னுடைய இடையிலே சொருகி இருந்த அந்த புல்லாங்குழலை எடுத்து தினந்தோறும் வாசித்த நம்முடைய நாயனார் அன்று ஞானத்தின் வெளியீடாக முக்தி நிலை பெறுவக்கூடிய வகையிலே சராசரங்கள் எல்லாம் நிற்பனவும் சரிப்பனவும் எல்லா உயிர்களும் தன்னை மறந்து அருகி வந்து அணைவது போல அப்படியே வாசிச்சாராம். இதை சேக்கலா பெருமான் சொல்லுகிறார். முல்லை பண்ணில் முதன்மை. முதல்ல புல்லாங்குழலை எடுத்து முல்லை பண்ணில் பாடினாராம். இந்த முல்லை பண்ணு அப்படின்னா என்னன்னே தெரியாது. சாந்தம் வெண்ணீர் என்ன வெள்ளம் சடை
சிவாய அப்படியே புல்லாங்குழல வச்சாராம். நல்ல மெய்யன்பரு மனத்து அன்பின் விளைந்த இசை குழலோசை குழல் ஓசை வையம் தனையும் நிறைத்து வையம் தனையும் நிறைத்து வானம் வானம் வயமாக்கி பொய்யன்பர்க்கு எட்டாத பொய்யன்பர்க்கு எட்டாத பொற்பொதுவே நடம் புரியும் பொற்பொதுவே நடம் புரியும் பொற்பொதுவே நடம் புரியும் ஐயன் திருச்செவியே ஐயன் திருச்செவியே ஐயன் திருச்செவியில் ஐயன் திருச்செவியில் அருகணைய பெருகியதா மெய்யன்பரு மனத்து அன்பில் விளைந்த குழல் இசை குழலோசை அப்படியே ஊத ஆரம்பிச்சிட்டாரு. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம
வாசித்தார், அடுத்த ராகத்தை வாசித்தார். முல்லை பண்ணில் வாசித்தார், அடுத்து மருதப்பண். இதான் மருதத்துக்குரிய பண். நட்டராகம் சாத்தாரின்னு பேரு. இதுல வாசிச்சாராம். தேவாரத்துல நிறைய பதிகங்கள் இருக்கிற ஒரு ராகம். தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே வலி தலைவனை தலையே நீ வணங்க. வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததோர் மாகடல் விடும். வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததோர் மாகடல் விடும். தானமுது செய்தருள் பொருள் கதிவன்னே திருவாரு தன்னை என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே பெருங்கடல் வையது. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே பெருங்கடல் வையது. திருவலந்துழி வானனை வாயார காவிரி சூழ் திருவலந்துழி வானனை வாயார திருவலந்துடி வானனை வாயார பள்ளி ஆதரித்து எத்தியும் பாடியும்
வழிபடு அதனாலே வழிபடு அதனாலே. இப்படி ஞான சம்பந்தர் இந்த சாதாரிய கையாண்ட விதமே தனி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வித்தியாசமா இந்த ராகத்தை கையாண்டார். நீள நினைந்தடியே நீள நினைந்தடியே நீள நினைந்தடியே நீள நினைந்தடியே உமை நித்தலும் கை தொழுவே நீள நினைந்தடியே உமை நித்தலும் கை தொழுவே உமை நித்தலும் கை தொழுவே உமை நித்தலும் கை தொழுவே பாலன கள்வனவ பாலன கல்மடவ அவள் பாடி அருந்தாவே ஏவாளன கள்மடவ அவள் பாடி அருந்தாவே கோலியும் பெருமா கோலியும் பெருமா கோலியும் பெருமா கோலியும் பெருமா உங்கையூசில நெல்லு பெற்றேன் கோலியும் பெருமா உங்கையூசில நெல்லு பெற்றேன் ஆலிலையம் பெருமா 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 அவை அட்டி தரப்பணியே ஆலிலையம் பெருமா அவை அட்டி தரப்பணியே ஆலிலையம் பெருமா அவை அட்டி பரப்பணியே இதுதான் மருதப்பணி. இதுக்கு சாதாரின்னு பேரு, நட்டராகம்னு பேரு, மூவரும் பாடிய ராகம் இது. இந்த ராகத்தை வாசிச்சாராம். இன்னைக்கு எத்தனை ஆண்டுக்கு முன்னாடின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம இந்த நாயன்மாவுடைய புகழை இன்னைக்கு அவர் வாசித்த இடத்துக்கு நம்மளால போக முடியல. ஆனால் அவர் என்ன வாசிச்சார் அப்படிங்கிறத சேக்கிழார் பெருமானுடைய கருணையினால சிந்திக்க முடிகிறது. இந்த ராகத்துல பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்னாராம். வெறும் இசையோட பாடுறது பிரயோஜனம் இல்லப்பா,
அதுல ஞானமாகிய பதிகம் இருக்கணும்னு சொல்லுகிறார் சிவகௌமியர். வெறுமனே அப்படின்னா நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. அதுல ஒண்ணுமே இல்லை. அதுல என்ன இருக்கணும்? தேவாரம் திருமுறை இருக்கணும், திருவாசகம் இருக்கணும். ஒண்ணு இல்லைன்னா பஞ்சாட்சரமாவது அதுல இருக்கணும்னு சொல்றார். இப்போ சுவாமிகள் என்ன பண்றாரா, அந்த புல்லாங்குழல்ல ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம, இந்த குரு பூஜனுடைய பலனே இப்ப பஞ்சாட்சரம் சொல்றதுதான். குரு பூஜைக்கு போவோம், போட்டோ எடுப்போம், பிரசாதம் சாப்பிடுவோம், விபூதி வாங்குவோம், வாத்தியம் வாசிப்போம். ஆனால் பதிகம் பாட மாட்டோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் அரை மார்க் தான். ஆமா, முழு மார்க் வேணும்னா பதிகம் பாடணும். ஐயா எங்களை பாடுன்னு சொல்றீங்க, எங்களால குரல் வளமே இல்லை. பாடுறவங்க பின்னாடி போய் நின்று கேளு, பாடுறவங்க பின்னாடி போய் உட்கார்ந்து கேளுங்கள். போதும். 200 மார்க் கொடுப்பாரு சுவாமி, 200 மார்க். ஆமா, இந்த குருபூஜனுடைய விளைவே பாடணும்னு சொல்றார். ஆனா புல்லாங்குழலை வச்சு சுவாமிய உலகத்திலேயே எல்லா நாயன்மாரும் சுவாமி வானத்துல இருந்து வான்னு கூப்பிடுவார். இந்த நாயனாருக்கு மட்டும்தான் வானத்துல இருந்து இறங்கி வந்து நின்று கேட்டு நீ வாசிப்ப நிப்பாட்டாத, அப்படியே வா என்று சொன்னார். இந்த நாயன்மாருக்கு மட்டும்தான் அனாயா அந்த குழலை எடுத்துறாதப்பா, அப்படியே வாசித்துக்கிட்டே வா, அங்க போய் எல்லாரும் கேட்கலாம் வா அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய ஓம் நம சிவாய. இடது விரல்ல 3 விரல், வலது விரல்ல 4 விரலை பயன்படுத்தணுமா புல்லாங்குழல்ல. ஓம் நம சிவாய அப்படி வாசிக்கிறார். ஓம் நம சிவாய, நெய்தல் பண்ணிலே வாசிச்சார் சங்கராபரணம். இந்த சங்கராபரணத்துக்கும் தேவாரத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இப்படி காம்போதிக்கு இடம் உண்டோ சங்கராபரணத்துக்கு இடம் உண்டு. மன்னது உண்ட மலரோ காணா வெண்ணாவை மயதிரும் மன்னது உண்ட அறி மன்னது உண்ட அறி மன்னது
மலரும் கண்ணது ஓங்கிய மற்ற